இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா தான் வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. உயர்கல்வி கல்லூரி கல்வி பணி 2025-26 கல்வியாண்டின் இந்த கல்வியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் போது மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்ட அறிவிப்பு. 2025-26 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சியில் புதிய பாடப்பிரிவுகள் கூடுதல் மாணாக்கருக்கு சேர்க்கும் இடங்களை தோற்றுவித்தல் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2025-26 கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ல் பார்த்திங்கன்னா புதிய பாடப்பிரிவுகள் தோற்றுவிக்க விதமாகும். அப்ளிகேஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக கூடிய இடங்கள் இருக்கிறதுனாலையும் பாடப்பிரிவு நம்மகிட்ட கம்மியாக இருக்கிறதுனாலையும் இதன் பொருட்டு புதிய இடங்களை தோற்றுவித்தும் அது மாதிரி புதிய கௌரவ விரிவாளர்களை நியமனம் செய்வது மற்றும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22/5/2025 அன்றைக்கி இதுக்கான அரசாணை எண் 88 படி வந்திருக்குது. 2025-26 கல்வியாண்டு நிதிநிலை அறிக்கையின் போது மாண்புமிகு அமைச்சர்களாலும் கீழே தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவில் கூடுதலாக 2 சுழற்சியில் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2வில் பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த பாடப்பிரிவில் அதிகமாக சேர்றாங்களோ அதை 2 பாடப்பிரிவோட செக்ஷனை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு. இதனால் வந்து 15,000 இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தோற்றுவிக்கப்படும். இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மனித வளத்திற்கென 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்காணும் அறிவிப்பிடுங்க கல்லூரி கல்வித்துறை ஆணையர் தனது 3/4/2025 நாளிட்ட உரிய கருத்துருவை அனுப்பியுள்ளார். 2025-26 கல்வியாண்டில் கூடுதலாக தோற்றுவிக்கப்பட உள்ள பாடப்பிரிவுகள் மாணவர்கள் சேர்க்கைக்கான இடங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்திற்கான 2025-26 கல்வியாண்டில் ஒப்பளிக்கப்பட்ட இடங்கள்னு பார்த்திங்கன்னா மாணவர் சேர்க்கை, கூடுதல் வகுப்பறை மற்றும் விரிவுரையாளர்கள் தேவையின்றி இடங்களை உயர்த்து, அதாவது செலவினம் இல்லாதது. மொத்த கல்லூரி மொத்தம் 29 கல்லூரிகள் அப்படி இருக்குது. பாடப்பிரிவுகள் எண்ணிக்கை 173, மொத்த இடங்கள் 2008 இடங்கள் இது மாதிரி மாணவர்கள் சேர்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதல் வகுப்பறை இல்லாமல் கௌரவ விரிவுரையாளர்கள் தேவையுடன் 2ஆம் சுழற்சியில் இடங்களை உயர்த்துதல். தேவை இல்லாமல் செலவினம் இல்லாதுன்னு பார்த்திங்கன்னா 29. அது மாதிரி தேவையுடன் கூடிய 2ஆம் ஷிஃப்ட் 2வில் வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் இன்னும் அடிஷ்னலாக சேர்க்க வேண்டிய கல்லூரிகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 57 கல்லூரிகள் இது மாதிரி இருக்குது. அதற்கான பாடப்பிரிவுகள் எண்ணிக்கை மொத்தம் 203 பாடப்பிரிவு. மொத்தம் இது மாணவர்களோட மொத்த இடங்கள்னு பார்த்திங்கன்னா 10,396 பாடங்கள். கூடுதல் வகுப்பறை இல்லாமல்
கௌரவர்கள் தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகள் துவங்கி இடங்களை உயர்த்துதல். இது வந்து 3வது செக்ஷன். இது எப்படின்னா, நிறையா வகுப்பறையே நம்மக்கிட்ட இல்லை, கௌரவர்களோட தேவையை வச்சு புதிய பாடப்பிரிவுகள் துவங்கி அதற்கான இடங்களை உயர்த்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 43 கல்லூரிகள் இந்த இதில் இருக்குது. முதல்லையும் சொல்லிடுறேன், கூடுதல் வகுப்பறை மற்றும் உரிவுரையாளர்கள் தேவையின்றி இடங்களை உயர்த்துதல். கௌரவர்கள் இல்லாமல் கூடுதல் வகுப்பறை மற்றும் இதெல்லாம் தேவையே இல்லாமல் 29 கல்லூரிகளில் நம்ம பாடப்பிரிவை வந்து கூட வச்சுக்கலாம். அது வந்து 173 பாடப்பிரிவுகளை இது மாதிரி புதுசாக சேர்த்துக்கலாம். இதுக்கான செலவினங்களே கிடையாது. அதாவது வகுப்பறை நம்ம வச்சுக்கணும், அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கௌரவ வீரர்களும் புதுசாக நம்ம சேர்க்கணும் இல்லை, ஏற்கனவே அதுக்கான இருக்கிற கல்லூரின்னு மொத்தம் 29 கல்லூரி. அதுக்கு 173 பாடப்பிரிவுகளில் மொத்தம் 208 இடங்கள் வந்து செலவே இல்லாமல் இப்போ வந்து பாடப்பிரிவுகளை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கூடுதல் வகுப்பறை இல்லை, அதே மாதிரி வந்து கௌரவ வீரர்கள் இல்லாமல் இந்த இப்போ 2ஆம் சுழற்சியை நம்ம நடத்த முடியாது. இந்த இடங்களை நம்ம உயர்த்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 57 கல்லூரியில் இந்த மாதிரி இடம் இருக்குது. மொத்த பாடப்பிரிவும் பார்த்திங்கன்னா 203 பாடப்பிரிவுகள் இருக்குது. இந்த 203 பாடப்பிரிவுகளில் மொத்தம் பயனடையும் மொத்த இடங்கள்னு பார்த்திங்கன்னா 10,396 இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படுது. ஆனால் இது செலவினம் உள்ளது. ஏன்னா இதுக்கு வகுப்பறையும் நம்மகிட்ட கிடையாது. அதுக்கான கௌரவ வீரர்களை தேவையுடன் அவர்கள் தேவை மூலமாக அவர்களுக்கு மையமாக வச்சே இந்த ஷிஃப்ட் 2 வந்து இயங்குது. இதை நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கூடுதல் வகுப்பறையும் கிடையாது, கௌரவ வீரர்கள் தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகளை உயர்த்தலை. இப்போ வந்து மேலே சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பறை இல்லாமல் ஷிஃப்ட் 2 மட்டும் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம நிறைய கல்லூரியில் சேர்க்குறோன்னா அது 57 காலேஜையும் மொத்தம் 203 பாடப்பிரிவு 10,396 மொத்தம் இடங்கள். கூடுதல் வகுப்பறையும் கிடையாது, கௌரவ உரையாளரோட தேவையுடன் புதிய பாடப்பிரிவுகளை துவக்கி இடங்களை உயர்த்துதல். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வகுப்பறையும் இல்லை, கௌரவ உரையாளர்களோட அவங்களோட முழு ஒத்துழைப்பின் மூலமாக புதிய பாடப்பிரிவுகளை துவங்கி இடங்களை உயர்த்துதல்ங்கிறது 43 கல்லூரியில் இருக்குது. மொத்தம் இதில் 49 பாடப்பிரிவுகள் ஆட் பண்ணுறாங்க. 2,950 புதிய இடங்கள் தோற்றுவிக்கப்படுது. இதன் மூலமாக 15,354 பேர் பயனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் சுழற்சியிலையும் பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்ட 57 கல்லூரிகளில் 203 பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு தேவையான கௌரவ வீரர்கள் தொடரும் செலவினம் குறித்து 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னா முதலாம் ஆண்டுக்கு வந்து இப்போ சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஜூன் 2025 மார்ச் 2026 வரைக்கும் 10 மாதங்களுக்கு கொடுப்பாங்க. தேவைப்படும் கௌரவ வீரர்களுக்கு 421 கௌரவ வீரர்கள் இப்போ தேவைப்படுறாங்க. ஏதாவது இந்த 57 கல்லூரிகளில் புதிதாக ஷிஃப்ட் 2வில் தேவைப்படுறது. ஸோ 423 புதிய கௌரவ வீரர்கள் இப்போ தேவைப்படுறாங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா மாதம் 25,000, 10 மாதத்திற்கான சம்பளம் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க முதலாம் ஆண்டுக்கு. அப்போ நேற்றே வந்து இதையும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், புதிய கௌரவ வீரர்கள் தோற்றுவிக்கப்படுவாங்க. அதுக்கான இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளேயே இவங்களுக்கான வந்து பெரும்பாலான அவங்களுக்கான நியமனம் நடைபெற்று அவங்களுக்கு வந்து பாடப்பிரிவுகளை துவங்குறப்பே இவங்க டைரெக்டாகவே அதில் வந்துடுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னோம். ஸோ இதில் வந்து 421 புதிய 57 கல்லூரிகளில் 421 கௌரவ வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். அவங்களுக்கான சம்பள விகிதம் 10 மாதங்களுக்கு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் ஆண்டுக்கு இப்போ முதல் வருடத்துக்கு 421 பணியிடங்கள்னால் அடுத்தது 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 403. இப்போ 11 மாதங்களுக்கான சம்பளம் 25,000 ரூபாய் சம்பள விகிதம் போக இது கொடுத்துருக்காங்க. 3ஆம் ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 406 கௌரவ வீரர்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா 11 மாதங்களுக்கு, அப்போ 3 ஆண்டுகளுக்கு தேவைப்படும் மொத்த கௌரவ வீரர்கள் அப்படின்னா 1,230. இதில் வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த மாதத்திற்கான சம்பளம் அப்படிங்கிறது இந்த பக்கம் 11 மாதங்களுக்கு 25,000, 406 பேருக்கு. இங்கே 2ஆம் ஆண்டுக்கு 403 பேருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 421 பேருக்கு தேவைப்படும் சம்பளம் எண்ணிக்கை. அப்போ முதலாம் ஆண்டு 420 புதிய கௌரவ வீரர்களுடனும் அடுத்த 2ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 403 கௌரவ வீரர்கள். இது மாதிரி முதல் வருடம், 2வது வருடம், 3 வருடங்களுக்கு கையாளுவதற்கு தேவையான கௌரவ வீரர்கள் தொடரும் செலவினமாகவும், இதுக்கு கண்டினியூஸாக ஃபஸ்ட் இயர் ஆச்சுன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு தொடர்ந்து செலவாக குறித்த விவரம் வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி 43 கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்படும் 49 புதிய பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு தேவையான செலவுதான். இது வந்து புதிதாகவே 49 புதிதாக மேற்கொள்ளப்பட்டும் அது 3 ஆண்டுகளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா
ஜூன் 2025 ஆரம்பித்து மார்ச் 2026 வரை 10 மாதங்களுக்கு வந்து தேவைப்படும் கௌரவ வீரர்கள் வந்து 137 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. மாத சம்பளம் 25,000 ரூபாய் அப்படின்னு போட 137 அதுக்கான 2ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 59 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. 3ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 98 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. அப்போ இதுவும் தொடர்பு செலவினமாக தான் வருது. இதில் வந்து மொத்தம் 293 கௌரவ வீரர்கள் 3 வருடத்திற்கு தேவைப்படும் கௌரவ வீரர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 293. ஸோ இதற்கான தேவை எவ்வளோ நமக்கு வந்து அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனால் 2025-26 கல்வியாண்டு 100 கல்லூரிகளை தோற்றுவிக்கப்படலாம். 100 கல்லூரிகளில் 252 பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு 1ஆம் ஆண்டுக்கு மட்டும் நமக்கு தற்காலிகமாக கௌரவ வீரர்களுக்கு நமக்கு தேவைப்படுறது 558 பேர். டெம்பரவரியாக கௌரவ வீரர்களுக்கு நமக்கு தேவைப்படுறது 25,000 தொகுப்பதியின் அடிப்படையில் ஜூன் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் இவங்களுக்கான ஒப்பளிக்கப்படும் தொடர்ந்து செலவினமாக நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு கல்லூரி கல்வி இயக்குநருக்கு கோரியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள கல்லூரிகளில் 6 கல்லூரிகள் இளநிலை தாவரவியல் பாடப்பிரிப்பு, அதாவது பாட்டனி டிபார்ட்மெண்ட் புதிதாக தொண்டெடுப்பதில் அதற்கான ஆய்வகம் தேவையான கீழ்குறிக்கின்ற உபகரணங்கள் வாங்குவதற்கு ஒரு கல்லூரிக்கு 6,10,000 ரூபாய் தேவை. அது மாதிரி 6 கல்லூரிகளுக்கு தொடரும் செலவினமாக 36,60,000 ரூபா ஒப்பளிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். அப்போ வந்து ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப் ஒரு 50. ஸோ ஒரு காஸ்ட் வந்து 5,000 ரூபா. ஸோ மொத்த காஸ்ட்டு 2,80,000 ரூபா. அது மாதிரி டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப், ஹாட் ஏர் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர், கோல்டு ஸ்டோரேஜ் கேபினெட், லேமினேஷன் ஏர் ஃப்ளோ, ஆட்டோக்ளேவ், பிஹெச் மீட்டர், டபுள் கிளாஸ் டிஸ்டிலேஷன் யூனிட். ஸோ மொத்தமாக வந்து 6,10,000 ரூபா ஒரு கல்லூரிக்கு தேவைப்படுது. எனவே 2025-26 கல்வியாண்டில் மாணவர்கள் ஏற்கனவே வந்து மாணவர் சேர்க்கையான அனுமதியும் புதிய பாடல்களை தோற்றுவித்து அப்பாடல்களுக்கான சேர்க்கைக்கான உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுங்களை கையாளுவதற்கும் பாடப்பிரிவுகளை கையாளுவதற்கு தற்காலிக கௌரவர்களை தொகுப்பூதியம் வழங்க நிதி ஒதுக்கீடு வழங்கியும் ஆணையிடுமாறு கோரியுள்ளனர். இவ்வாறு கோரியுள்ளப்பட்டதென்ற புதிதாக கௌரவர்கள் இதில் வந்து வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்காணும் கல்லூரி கல்வி கணுத்துருவை நன்கு ஆய்வு செய்த அரசு அதன் அடிப்படையில் இந்த கல்வியாண்டில் இவ்வரசாணையில் இணைப்பில் உள்ளவாறு, அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் பாடப்பிரிவுகளில் கூடுதல் மாணவர்களுக்கான அனுமதியும் புதிய பாடப்பிரிவுகளை தோற்றுவித்து அப்பாடப்பிரிவுகள் மாணவர்கள் சேர்க்கைக்கான இடங்களையும் உருவாக்குவதற்கு அதற்கான தொடரா செலவினங்களுக்கு கீழ்கண்டவாறு நிதி ஒப்பளிவு செய்து ஆணையிடப்படுகிறது. எப்படின்னா 29 கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் 173 பாடத்திற்கு உண்டான மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 2008 இடங்களாக கூடுதலாக அதிகரிக்கலாம். இது இணைப்பு 1. 57 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2ஆம் சுழற்சியில் ஷிஃப்ட் 2ல் மட்டும் 203 பாடப்பிரிவுகளை புதிதாக தோற்றுவித்து 10,396 எண்ணிக்கையிலான மாணவர்களை சேர்க்கைக்கான நிர்ணயிக்கலாம். இது இணைப்பு 2. 43 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சுழற்சி 1 மற்றும் சுழற்சி 2 ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டையுமே சேர்த்து புதிதாக தோற்றுவிக்கப்படும் பாடங்களின் எண்ணிக்கை 2,950 எண்ணிக்கையிலான மாணவர் சேர்க்கை இடங்கள் அப்படிங்கிறத நிர்ணயிக்கலாம். இது இணைப்பு 3. தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடப்பிரிவுகளுக்கான பணியிடங்களை தவிர்த்து, அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இல்லாமல் 57 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு ஷிஃப்ட் 2 புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள 2,203 பாடப்பிரிவுகளை கையாளுவதற்கு 1ஆம் ஆண்டு ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 203 கௌரவ வீரர்கள் தேவைப்படுகிறாங்க. அது மாதிரி வந்து 43 அரசு கலை மற்றும் 43 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சி தோற்றுவிக்கப்படும் பாடப்பிரிவுகள் 49 பாடப்பிரிவுகளை கையாளுவதற்கு 49 தற்காலிக கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. ஏற்கனவே 203 + 49 மொத்தம் 252 கௌரவ வீரர்கள் தேவைப்படுறாங்க. இவங்களுக்கு மாதாந்திர தொகுப்பூதியமாக 25,000 ரூபாய் 10 மாதங்களுக்கு அனுமதியும் அதுக்கு வந்து 6,30,00,000 ரூபாய் ஒதுக்கீடு வழங்கலாம். 6 கல்லூரியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தாவரவியல் பாட்டனி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 6,10,000 வீதம் ஒரு கல்லூரிக்கு, 6 கல்லூரிக்கு சேர்த்து 36,60,000 நிதி ஒதுக்கலாம். இதன்படி பார்த்திங்கன்னா செலவினங்கள் கீழ்காணும் தலைப்பில் பற்ற வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு செலவினங்கள் எந்தெந்த இயந்திர சாதனம் வாங்குதல் இருக்கட்டும், கல்லூரி கலை மற்றும் அறிவியல் மாநில செலவினங்கள், கலைக்கல்லூரி ஆடவர், இது மாதிரி வரிசையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ செலவு, இதுக்கு சட்டப்பேரவையில் ஒப்புதலை எதிர்நோக்கி செலவினம் முதல் எதிர்பாராத செலவு நிதியில் இருந்து கண்டிஜென்சி ஃபண்ட் முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும். அதற்காக ஆணை நிதி துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும். அடுத்த துணை மானிய கோரிக்கை வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பண ஒப்புதல் செய்து உரிய
படிவத்தில் இவ்வரசாணையுடன் நிதித்துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். மேலும் இச்செலவினத்தை 2025-26 கல்வியாண்டுக்கான துணை மானிய கோரிக்கை சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட் சேர்க்கும் பொருட்டு உரிய செயற்குறிப்பு உரிய நேரத்தில் இதற்கான குறிப்புடன் நிதித்துறைக்கு அனுப்புமாறு கல்லூரி கல்வி ஆணையர் கேட்டுக்கொள்கிறார். இவ்வாணை நிதித்துறையின் ஒரு நம்பர் சொல்லி 22/5/2025 கூடுதல் நிதியத்துக்கு பெயரிட்டு எண் 0210 இந்த பெறப்பட்ட இதில் வெளியிட பிறகு ஆளுநரின் ஆணைப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரசு செயலர் கொடுத்துருக்காங்க. இப்போது மொத்தமாக 2008 அதாவது அனெக்ஷர் நம்பர் 1 2008 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 173 கோர்ஸில் 29 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கொடுத்துருக்காங்க. அது எந்த கல்லூரி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறதையும் டக்கு நம்ம பார்த்துருவோம். விச் இஸ் சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் பிகாம் மற்றும் பிஎஸ்சி மரைன் பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் மட்டுமே இதில் 40 ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த்து 50, இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த்து மொத்தம் 50 மொத்தம் 100 ஸ்ட்ரென்த்து. விஎஸ் சிவலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் போலாங்குறிச்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 40 ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் திருவாடானை பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் மொத்தம் 40 ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்டானமஸ் மதுரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட் 1 அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட் 2 இது ரெண்டுமே 40 80. அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் நிலக்கோட்டை பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் காமர்ஸ் பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி மொத்தம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் 70 40 சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் அரியலூர் இதில் பாட்டனி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இது எல்லாமே 30 இடங்கள். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 30 இடங்கள். இங்கிலீஷ் மீடியம் தனி தமிழ் மீடியம் தனி. ஜுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இதுலேயும் 30. தருமபுரம் ஞானாம்பிகை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் மொத்தம் வந்து 25 இடம், எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 50 இடம், ஹிஸ்ட்ரி ஒரு 50 இடம், தமிழ் ஒரு 50, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 30, பயோகெமிஸ்ட்ரி 30, இங்கிலீஷ் மீடியம் மட்டுமே இது, பயோகெமிஸ்ட்ரி 25, அப்புறம் கெமிஸ்ட்ரி 25 இடங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம் அப்ளைட் ஜியாலஜி 40, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோஆப்ரேட்டிவ் பிகாம் கோஆப்ரேஷன் பாட்டனி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஷிஃப்ட் 2 பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஷிஃப்ட் 2 இது மாதிரி மொத்தம் அவங்களுக்கான இடங்களை தொட்டிருக்கு பார்க்கலாம். சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தருமபுரி பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி இங்கிலீஷ் மீடியம் விஷுவல் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மீடியம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விமன் நாமக்கல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி ஜுவாலஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் 2 பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி பாட்டனி இங்கிலீஷ் மீடியம். அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாமக்கல் பிஎஸ்சி ஜுவாலஜி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முசிறி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவெரும்பூர் திருச்சி பிஎஸ்சி சைக்காலஜி அண்டு கவர்மெண்ட் ஜிஎஸ்சி வேப்பந்தட்டை பயோடெக்னாலஜி. சிக்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் ஜுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ். எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திருப்பூர் பிஎஸ்சி பாட்டனி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எலக்ட்ரானிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம். பிரசிடென்சி காலேஜ் சென்னை பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம் அது மாதிரி பிஏ தமிழ் பிஎஸ்சி ஹியரிங் எம்பேர்ட் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் பிகாம் ஜென்ரல் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி பயோடெக்னாலஜி பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி பயோடெக்னாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஜியோகிராஃபி இங்கிலீஷ் மீடியம் ஜியாலஜி இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் மீடியம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்புறம் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி பயாலஜி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஷிஃப்ட் 2 அது மாதிரி பிகாம் கார்பரேட்டிவ் செக்ரட்டரிஷிப் இது மாதிரி வரிசையாக சென்னையில் மட்டும் பிரசிடென்சியில் மட்டும் இவ்வளோ காலேஜஸ் வந்து கோர்சஸ் சேர்த்துருக்காங்க. அதுமாதிரி அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேசார்பாடி இதுலேயும் வந்து 6லேருந்து 7 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அட்வான்ஸாக ரெகுலராக ஜாயின் பண்ணுறது. அது மாதிரி ஹோம் சயின்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் சைக்காலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது கீழே பார்த்திங்கன்னா சென்னை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம்லேயும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு
ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி, தமிழ் லிட்ரேச்சர், பிஸ்னஸ் பிபிஏ, பிகாம், அட்வான்ஸ் ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பிளான்ட் பயாலஜி, தமிழ், பிகாம் செக்ரட்டரிஷிப், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏ அட்வான்ஸ் இது எல்லாமே. அது மாதிரி குயின் மேரிஸ் காலேஜ் இது மாதிரி ரெகுலர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக சேர்த்துருக்காங்க. பாரதி விமன்ஸ் காலேஜ் சென்னை, இதுவும் அட்வான்ஸ்டு ஜுவாலஜி, டயட்டிக்ஸ் இது மாதிரி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பாட்டனி, கெமிஸ்ட்ரி புதுசு. காகிதமில்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் அண்ணா சாலை சென்னை, தமிழ், இங்கிலீஷ் ஆக்சுவலாக இருக்கிற ரெகுலராக இருக்கிற அதே மாதிரியான இது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர், பிஎஸ்சி பாட்டனி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. திருக்குளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் விருதாச்சலம், இதில் தமிழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர், பிஏ இங்கிலீஷ், தமிழ், காமர்ஸ், கெமிஸ்ட்ரி. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வாலாஜாப்பேட்டை, பிபிஏ, பிகாமில் வந்து 3 டிபார்ட்மெண்ட் அண்ட் காமர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஏ, பிஏ தமிழ், கெமிஸ்ட்ரி. அது மாதிரி குடியாத்தம், பிஏ ஹிஸ்ட்ரி, பிபிஏ. இப்போ திண்டிவனம் காலேஜில் பிஏ தமிழ், பாட்டனி, ஜியாலஜியில் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் 2 உள்ளது. டோட்டலாக இது ஸ்ட்ரென்த்து 208 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருமங்கலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இது 203 கோர்ஸ் வந்து 53 ஷிஃப்ட் 2ல் மட்டும், அண்டர் ஷிஃப்ட் 2ல் மட்டுமே கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியாத்தம் காலேஜில் வந்து 5 கோர்ஸு. அது மாதிரி லோகநாத நாராயணசுவாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொன்னேரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸு. அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம், இதுலேயும் 6 கோர்ஸு. சுவாமி சுப்பிரமணிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருத்தணி, ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா 4 கோர்ஸ் வந்து 5 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிதம்பரம், இதுலேயும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஜிஎஸ்சி சிதம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கோர்ஸு. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உத்திரமேரூர், இதுலேயும் 3 கோர்ஸு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தெங்கானூர் வந்தவாசியில் பார்த்திங்கன்னா இதுலேயும் 4 கோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் ரிஷிவந்தியமில் 1 கோர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வானூர், திருச்சிற்றம்பலம் 2 கோர்ஸு. டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் விழுப்புரம், இதுலேயும் 6 கோர்ஸு. திருக்குளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம் விருதாச்சலம், இதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ், இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, பிபிஏ, இப்போ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சேர்க்காடு வேலூர் ஜிஎஸ்சி, அதில் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸும் 1 காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி காமராஜர் சுரண்டை, இதுலேயும் வந்து 4 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் நாகர்கோவில், இதுலேயும் 6 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்தில். சாத்தாங்குளம் 2 கோர்ஸ். ஆலங்குளம் இதில் ஒரு 3 கோர்ஸு. அடுத்தது மேலூர் 2 கோர்ஸு. சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் 2 கோர்ஸு. ராஜா தோரசிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கை, இங்கேயும் வந்து 2 கோர்ஸு. அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி, இங்கே 2 கோர்ஸு. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா 2 கோர்ஸு. விமன்ஸ் காலேஜ் ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விமன்ஸ் காலேஜ், இங்கே 1. எம்பி முத்தையா ஜுவாலஜி, அங்கே 1 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், இதில் வந்து பிபிஏ, பிசிஏ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ராஜா சர்ஃபோஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தஞ்சாவூர், இதில் வந்து மொத்தம் 4 கோர்ஸு. ஜுவாலஜி, தமிழ், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி. திருவிக்கா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவாரூர், தமிழ், எக்கனாமிக்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், காமர்ஸ். அடுத்தது மனைராஜா குலசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மன்னார்குடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பிபிஏ பிஸ்னஸ் எஜுகேஷன், இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம். ஹிஸ்ட்ரி வந்து தமிழ் மீடியம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம். பிகாம் காமர்ஸ் தமிழ் மீடியம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அது இங்கிலீஷ் மீடியம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சின்னாலப்பட்டு, ஸோ இது வந்து மணல்மேடு அந்த இல்லை சொல்லியிருக்காங்க. பிபிஏ மற்றும் பிகாம். அடுத்தது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சீர்காழி, இதில் வந்து பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஜெயங்கொண்டம், இது தமிழ், பிகாம், கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறம் விமன்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விமன் கும்பகோணம், காமர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. குந்தவிநாச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிபிஏ, பிஎஸ்சி பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி. தருமபுரம் ஞானமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மயிலாடுதுறை, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி ஜுவாலஜி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், அப்ளைட் ஜியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் தருமபுரி, பொலிட்டிக்கல்ஸ், ஹிஸ்ட்ரி, தமிழ், எக்கனாமிக்ஸ். திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராசிபுரம், எக்கனாமிக்ஸ், பாட்டனி. ஹோசூர், பிகாம், காமர்ஸ், காமர்ஸ் அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி. பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் பாலக்கோடு, பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி. மேட்டூர், எக்கனாமிக்ஸ், தமிழ், காமர்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிருஷ்ணகிரி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாமக்கல், பிகாம். அண்ட் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாமக்கல், ஹிஸ்ட்ரி, பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தாந்தோன்மலை கரூர், தமிழ்,
கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பி லிட்ரேச்சர் பிகாம். டாக்டர் கலைஞர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் குளித்தலை பிகாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அறந்தாங்கி பிஏ தமிழ். கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் புதுக்கோட்டை பிபிஏ. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஜிஎஸ் கோயம்புத்தூர் பிஏ பொலிட்டிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஜியாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உதகமண்டலம் பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஷிஃப்ட் டு. சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் சிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இங்கிலீஷ் மீடியம். பிஏ இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதெல்லாம் பிரசிடென்சி காலேஜ் ஃபார் சென்னை பிரசிடென்சி காலேஜ் அட்டானமஸ் சென்னை. பிஏ இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் பிகாம். பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். அட்வான்ஸ்ட் ஜுவாலஜி பயோடெக்னாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஜியோகிராஃபி ஜியாலஜி இங்கிலீஷ் மீடியம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். சைக்காலஜி இங்கிலீஷ் மீடியம். அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வியாசர்பாடி பிபிஏ பிஏ எக்கனாமிக்ஸ் பிஎஸ்சி Psychology and Government Arts College Nandanam BSc BA Historical Studies. Queen Mary's Government Arts College BA English Historical Studies Tamil Medium English Medium Zoology BA Tamil. BCA and BCom Corporatorship as Qaida Millet Government Arts College for Women Chennai BA Tamil English Tamil Literature BCom and BA Secretariatship. பாரதி உமன்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை பிஏ தமிழ் எக்கனாமிக்ஸ். மொத்தம் 10,396 இடங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 49 கல்லூரியில் அதாவது 2,950 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 49 கோர்ஸில் 43 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அண்டர் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுலையுமே ஷேர் பண்ணுறது மாதிரி இருக்கிறது. பிரசிடென்சி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் புளியங்குளம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் விமன்ஸ் காலேஜ் பிஎஸ்சிக்கு பிகாம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொள்ளாச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தொண்டாமுத்தூர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அவினாசி பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தருமபுரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் காங்கேயம் ஜிஎஸ்சி காங்கேயம் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன். பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாலக்கோடு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கரூர் பிஏ ஹிஸ்ட்ரி. திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் ராசிபுரம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அறிஞரண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆத்தூர் பிஏ எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேலம் பிஎஸ்சி ஜியோகிராஃபி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தேநீர் பந்தனப்பட்டி எரியூர் திண்டுக்கல் வேடச்சத்தூர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நிலக்கோட்டை விமென்ஸ் காலேஜ் பிஏ ஹிஸ்ட்ரி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருமங்கலம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோட்டூர் பிஏ ஹிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அருப்புக்கோட்டை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் விருதுநகர் சாத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். தர்மபுரி ஞானம்பி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிஎஸ்சி பாட்டனி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சின்னாலப்பட்டு அதாவது மணல்மேடு பிஏ எக்கனாமிக்ஸ். அப்புறம் நாகப்பட்டினம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேதாரண்யம் பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஏ. பேராவூரணி பிஏ எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ். நாகர்கோவில் பிஎஸ்சி பாட்டனி. ஆலங்குளம் பிஏ ஹிஸ்ட்ரி. காமராஜர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சுரண்டை பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கலைஞர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் குளித்தலை பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் தாந்தோன்மலை பிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் யூனியன் ஆஃபீஸ் தரங்கம்பாடி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் வேப்பூர் கவர்மெண்ட் ஜிஎஸ்சி விமன் ஹிஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அறந்தாங்கி ஜிஎஸ்சி ஹிஸ்ட்ரி அறந்தாங்கியில் ஹிஸ்ட்ரி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரம்பக்குடி பிஎஸ்சி பாட்டனி. ஹெச்ஹெச் ராஜாஸ் புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். அறிஞரண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முசிறி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மானப்பாறை பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஸ்ரீரங்கம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் உத்திரமேரூர் பிஎஸ்சி பாட்டனி. ஸோ மொத்தம் இப்போ நம்ம அறிவித்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தம் கல்லூரிகள் எண்ணிக்கை 29, 57, 43 மொத்தம் இந்த தோற்றுவிக்கப்படும் பாடங்கள் எண்ணிக்கையின்படி நம்ம இப்போ இது வரைக்கும் பற்றியாக சொன்னது 209 இடங்கள், 29 கல்லூரிகளில் 173 பாடங்கள், 2008 மாணவர்கள் இடங்கள், அப்புறம் 57 கல்லூரிகள், கல்லூரிகள் எண்ணிக்கை 57, மொத்தம் 203 கோர்ஸு, 10,396 இடங்கள்
புதிய இடங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா கூடுதல் வகுப்பறை 43 கல்லூரிகளில் 49 பாடப்பிரிவுகள் 2950 மொத்தம் 15,354 பாடப்பிரிவுகளுக்கான மாணவர்களுக்கான சேர்க்கை இந்த ஆண்டு கல்வியாண்டின் மூலம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். இது எஜுகேஷன் சேனல்களில் அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக ரெகுலராக இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் டீட்டெயிலாகவே இது மாதிரி போட முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.